ஹாய் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் என்னென்னா உயிர் மேல் பயம். இந்த கதை பிரஜாசக்தி இதழில் வந்திருக்கு. இப்போ கதைக்கு போயிடலாமா? ஓகே. ஒரு பெரிய காடு. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். நல்லா சிங்கம் ஒரு நல்ல பேர் எடுத்துருச்சு, ஒரு நல்ல ராஜா என்ற பேர் எடுத்துருச்சு. அந்த காட்டில் ஒரு நாள் ஒரு குட்டி ஆடு ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே என்னாச்சு, அது பயத்தில் மேன் மேன் கத்திட்டு அப்படி இப்படி இப்படி அப்படி ஓடிட்டே இருக்கு. இது போடுற சத்தம் பார்த்து அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் எட்டி பார்த்துடுச்சு. என்ன பண்ணுறது புரியவில்லை. உடனே என்ன பண்ணுச்சு, சிங்கம் கிட்ட சொல்லிடுச்சு. சிங்கம் தன்னுடைய ஆட்கள் கூப்பிட்டு பார்த்த பிறகு அப்புறம் அங்கே இருக்கிற யானை சொல்லிச்சு, மகாராஜா இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அந்த பள்ளத்தில் கல் மணல் போட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி மேலே வந்துடும் சொல்லுவாப்புல. அப்போ அங்கே இருக்கிற மானு சொல்லுவாப்புல, ஏன்னா நீ சொல்கிறது தப்பு. ஏன்னா அந்த ஆடு பயத்தில் அங்கே இங்கே இங்கே அங்கே போயிட்டே இருக்கு. நீ எப்போ எங்கே நீ மண்ணல் போடுவே, எங்கே நீ கல் போடுவே? முதல்ல அந்த ஆட்டுக்குள்ளே இருக்கிற பயத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. சரி, அப்போ எப்படி ஆட்டுக்குள்ள பயம் எப்படி போகணும்? நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஆடு நான் அந்த பள்ளத்தில் குதிச்சது. அது வரைக்கும் மேனு கத்திட்டு இருக்கிற ஆடு பக்கத்தில் மானை வந்தோடனே இப்படியே பார்த்துடுச்சு. அப்போ மானு சொல்லுது, ஏய் ஆடு, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்படியே கத்துறது அழுவுறது, யோசிக்கிறதே இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே சொன்னது, இந்த பக்கம் மேலே போடுங்க, இந்த பக்கம் கல் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்ட பிறகு ஆட்டுக்குட்டி மானு மேலே வந்துச்சு. சில்ட்ரன்ஸ், இதுதான் கதை. அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்துட்டீங்கன்னா உங்கள் அறிவு சுத்தமாக வேலை செய்யாது. பிரச்சனை வரும்போது யோசிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்ற பசங்களுக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம். பாய்.